அடியே என் பொண்டாட்டி. காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம் ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னுதான். இருங்க இத வர. யார் அது இந்த நேரத்துல கதவை தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ, வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தா கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா அத்தா அத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தான் போன தடவை வந்தப்பவே கேட்கன்னு நினைச்சேன். என்ன ஒரே பொம்பளை குழந்தை நிறுத்திட்டீங்க? இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா. என்னங்க, நானும் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. இருக்கிறது 3 பேர், அதுக்கு இவ்வளவு வேலை. எப்பதான் அக்கடானு படுக்க போறோமோ. என்னங்க, குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து படுங்க. என்னால எழுந்திருச்சு போக முடியாது. எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டே தானே? அடிங்க. நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போய் செய். உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதடா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான். நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன்? ஏங்கப்பா. ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுங்களேன். ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல் உடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான். பங்கு போட்டா ஒன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத 2 கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம் வெடிக்கும். அண்ணே, இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே. டேய், இது பாம்டா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்கேன். அப்படியா? சரி, பாரு, இத எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப, நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய், கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். அதான். டேய், எப்படி அமுக்கு தெரியுமல்ல? தெரியுண்ணே. டேய்,
பாம் வச்சுட்டேன், எப்படி அமுக்கணும் தெரியுமல்ல? இப்படிதானே கரெக்டா அமுக்கணும்னா? இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்கை விட வாக்குத்தான் முக்கியம். நாக்கு சரியில்லைன்னா வாய்தான் நாரும், ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாயி. டேய், வாயை பத்தி நீ பேச. அதை விடுங்கண்ணே. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவ தரம்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்க, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு 2 தான், ஆனா பார்வை 1 தானே. அப்படி போடு. வர்ற பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க, அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? ஏய், என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர்தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 ரூபாய் தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீர்த்து. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, 2 பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்டுக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். ஏனுங்க? ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாய பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பார்க்கிற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, எனக்கு தரேன்னு சொன்னீங்களே புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. ஐயா, பார்க்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேனே, பாருங்க. ஐயா, என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே. ஐயா, பார்க்கணும்னு சொன்னது நானு. ஐயா, காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்குறேன்னு எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம தானே பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுது. இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணுல வைக்கிறேன். சரி, போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போட்டா? ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண் எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். ஐயோ, கல்ல கூட கணம் ஒண்ணு இல்ல. வாய திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காதே. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காத எடுக்காத, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? குடிச்சலா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாட்டு மரத்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு பெரியவர்களே, அம்பளார
சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மாடு, ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இத வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துசாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துசாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? இல்லங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துக்கிட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சத சொன்ன. அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. அடே அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றல, போப்புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. சரி களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. இருங்க, மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலா. ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்க வேண்டும் ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே, இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? ஏண்டா, இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? 10 பண்ணி கொடுப்பாங்கண்ணே. போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி. தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து விடுறா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டுங்க. அது இல்லைங்க, டெலிபோன் கேட்டேன். ஐயோ, அது வில்லேஜுங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டுங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பாலு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணுல தூசி? தூசுனா உள்ளே எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு. அங்க நின்றுதான் புடவையை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா? ஆமா. கட்டணும். ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா?
நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு 25 ஏக்கர் தேருங்க. ஆ, அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் பாய் பாய். பாய். ஹாய். ஐயோ, தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. அடே, வாங்க 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 வாங்க. பாய். என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய், நைஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் 2 வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. டேய், டேய், அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. எந்த மாதிரி? 2 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. 2 கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? என்ன பெரிய ஆள் ஆயிட்டேன்? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா 2 முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. ஓ, என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. டேய் வாங்க. என்னண்ணே? எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய், டேய் நம்மாளே. அடடே வாங்க 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 வாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. வந்து. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். Bye. பை. ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். அந்த நிலம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா. என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. டேய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. ஏனியா? இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள் இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா, నేను తీసుకున్నాను సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பையன்.
అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு படலாம் வலிக்குதே. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తాన్రా, నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னாடி இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறைய கையாடல் பண்ணிடாத. பாடுவா. ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் ஏன் பயம்? நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இந்த பாத்திரம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஆமா. ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே என்ன சார் புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ணு. என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். எங்க போறீங்க? நானா? ஒன்னதான் என்ன உங்க அப்பனையா கேட்டா? கோயிலுக்கு சாமி கும்பிட. தாலி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி, சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். ஓ ஓ ஓ. எங்க அப்பனுக்கு காது கேட்காது, நீங்க சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா? இங்க நின்னாலும் வரும், 10 அடி தள்ளி நின்னாலும் வரும். போ. என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான். என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா இருக்குங்களா? இருக்குமே, 2 லைட்டு, 2 கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி. போவியா? அதை கேட்கலங்க. அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா பஸ் தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ்? இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க. நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட ஒண்ணு இல்லைங்க, நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸிங் வருமாங்க? இப்ப வந்துடும் குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தாலும் தனியா பேசிக்கலாம். அந்த அந்தியூர் பஸ் இன்னைக்கு கேட்க கூட மாட்டேங்க. இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ஸுங்க. ஆனா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குன்னா 7:30 ஒண்ணு இருக்கு, 8க்கு ஒண்ணு இருக்கு, 8:30 ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போகணும்னு சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். இல்ல நான் போலங்க, வயது பண்ண மல்லி இருக்குங்க. ஆமாண்ணே. அதானுங்க வருது, அது கூட்டு நான் வந்தேன். ஆனா அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க வண்டிலே இருங்க, பஸ் இங்கே வந்து நிக்கணும். சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்குது 4 மூட்டை. அது இல்லைங்க, வயது பண்ண மல்லிங்க. இந்தா ஏன் நிக்கிறீங்க வந்து?
வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வளர்த்துறான். நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற. பாத்தாக்கோ மல்லி வா. இதுக்கு குழந்தை கால் பண்ணி இருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி. கண்ணாடி பட்டாலும் படலாம், கண்ணாடி படக்கூடாதுன்னு பெரியதா சொல்லும். இந்த மூணு துப்பு துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதுக்கு துப்புயா? ஐயோ போடுவா. இப்போ வா போலாம். பொறுப்பு. என்ன வண்டி வரத கணக்கெல்லாம் இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் ஆனா போயிருப்பேன், நான் பஸ்ல எல்லாம் வந்திருக்கேன். இத்தோட நேரத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நானே கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன், நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம் என்ன, அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? அட இட்லி துணி. இத விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி திரும்ப சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும். இட்லி சுத்த பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுத்த மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுத்த மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ, உங்க பெரிய தாள வர சொல்லு, அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசல் போட்டீங்களா? ஆமாயா, வேணா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா, நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கு என்னப்படி? அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு. விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ, ஆன வேலை சொல்றீங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்னோட கொஞ்சம் சும்மா கொடுப்பாங்க. குடித்தா வாங்கிக்கணுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பிடிக்கப்ப எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா, கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 6 ரூபா. நகரியா நகரியா போயா. காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டம் காசு வேணும் தெரியும் உனக்கு? போயா. கட்டுப்படி அளவு கொடுங்க. இல்லன்னு இல்லன்னு சொல்லுங்க. சும்மா திட்டம் வரல வேணாம். ஆமா துணி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வரையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா, அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணப்படியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணன் இங்க வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு நீ நல்லா இருக்கணும். நீங்க ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பார்த்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதான், வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆள விடுற சாமி. என்னையா அது? கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாரு பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரர ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொட்டனை பொட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும்.
எங்கிருந்தே வந்து மாட்டாங்க நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா உனக்கு எதுக்கு அது இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்த? நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காரு, நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்கடி பரவாயில்ல, எனக்கு மேல தானா வேணும். விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலையொத்து விடாம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே. கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நான் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியே என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துட்டு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியரே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன். என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம்பு விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய், கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ?
எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட்டு போகுது. அண்ணே உங்க மச்சான். டேய், அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுட்டியாடா? இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பனை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. கை வைக்கிறேன். இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்